Hi students, இன்னைக்கு trigonometryல யூனிட் 6ல 7th question டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ class 10 maths unit 6 7th question. A bird is flying from A towards B at an angle 35 degree, a point 13 kilometer away from A. At B, it changes its course of flight and heads towards C on a bearing of 48 degree and distance 32 kilometers away. How far is B to north of A? How far is B to west of A? How far is C to north of B? How far is C to east of B? And then they have given some values, sin 55 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரையணும். A bird is flying from A towards B. ஸோ ஒரு இதான் டயக்ராம். ஸோ ஜஸ்ட் A towards Bனா இப்படி வரையணும், ஒரு ஸ்லாண்டிங் லைன். இட்ஸ் நாட் அ ஹரிசாண்டல் லைன், ஜஸ்ட் அ ஸ்லாண்டிங் லைன். ஒரு பேர்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளை ஆகுது அட் அன் ஆங்கிள் ஆஃப் 35 டிகிரி. இட்ஸ் நாட் அவுட் சைட் அண்ட் இட் இஸ் இன்சைட் பிகாஸ் இந்த சைடு. ஸோ 35 டிகிரி இங்கே இருக்குது. இட்ஸ் நாட் டவுன், இட்ஸ் வந்து அப்வர்ட். ஓகே, 35 டிகிரி இங்கே இருக்குது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க? 30 கிலோமீட்டர்ஸ்க்கு பியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? அட் பி இட் சேஞ்சஸ் இட்ஸ் கோர்ஸ் ஆஃப் ஃப்ளைட். அப்படின்னா அந்த டேரெக்ஷனை மாற்றுது. இப்படியே போகிறது வந்து இப்படி போகாமல் ஜஸ்ட் டேரெக்ஷனை மாற்றுது. அந்த மாற்றுறப்ப 32 கிலோமீட்டர்ஸில் போய் சீல ரீச் ஆகுது அட் அன் ஆங்கிள் ஆஃப் 48 டிகிரி சொல்கிறாங்க. ஸோ 48 டிகிரி இங்கே, இந்த ஆங்கிள் 48 டிகிரி. இது வந்து சிக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். தட்ஸ் ஆல். அகேன் ஐ வில் ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் A to B. ஸோ A to Bக்கு ரீச் ஆகுது 30 கிலோமீட்டர்ஸில். அண்ட் தென் திஸ் இஸ் 32 கிலோமீட்டர்ஸில் சிக்கு போகுது அட் அன் ஆங்கிள் ஆஃப் 48 டிகிரிக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் டயக்ராம். இது வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் வில் பி சேம். ஸோ A டேஷ் எடுத்திருக்கேன் பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸும் சேம் சொல்கிறேன். இப்போ பின்னா இங்கே B டேஷ்ன்னு போட்டுக்க போகிறேன். தட்ஸ் ஆல். Okay students, so again I repeat, ஒரு பேர்டு ஏலேருந்து பிக்கு 30 கிலோமீட்டர்ஸில் வேலில் பறக்குது அட் அன் ஆங்கிள் ஆஃப் 35 டிகிரி. இந்த சைடு போடணும். இட்ஸ் நாட் ஹரிசாண்டல், ஸோ வி ஹாவ் டு மார்க் இட் 35 டிகிரி. இந்த சைடு மார்க் பண்ணணும். அப்புறம் பி டு சிக்கு போகுது. இட்ஸ் நாட் இன்சைட், இட் இஸ் ஆல்சோ அகெயின் அவுட் சைட். ஸோ இங்கே ஒரு டேரெக்டாக ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இங்கே நீங்கள் 48 மார்க் பண்ண முடியும். ஓகே ஃபைன், டன். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு ஃபார் இஸ் B to north of Aன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ தூரம் ஃப்ரம் B to நார்த் சைடுக்கு? நார்த்னா டுவர்ட்ஸ் அப்புன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ B to Aக்கு, ஸோ இந்த அருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ B to Aக்கு இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் சேம்னு சொல்லலாமா? இந்த டிஸ்டன்ஸும் சேம். அப்போனா AB டேஷும் A டேஷ் பியும் ஒன்று. ஸோ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு ஆங்கிள் வேணும். என்ன ஆங்கிளாக இருக்கும் இது? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 35 இதுனா அப்போ 90 மைனஸ் 35 டிகிரி எவ்வளோ வரும் இந்த இடத்துல? 90 மைனஸ் 35 55. ஸோ இங்கே இருக்க ஆங்கிள் வந்து 55. அதுதான் sin 55 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து A டேஷ் B. ஸோ A டேஷ் B, இதுக்கு ஹைப்போட்டன்யூஸ் என்ன வரும்? 30. ஸோ 30 எழுதியிருக்கும். ஸோ இதோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 0.8192. 8192 இன்ட்டு 30. இங்கே இருக்க டினாமினேட்டர் அங்கே போகிறப்ப நியூமரேட்டருக்கு போகும். தட் இஸ் மல்டிப்ளிகேஷன். இட் வென்ட் தேர்ஃபோர் A டேஷ் பியோட வேல்யூ வந்து 24.58 கிலோமீட்டர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? தட் இஸ் B to நார்த் ஆஃப் Aக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் சேம்னு சொல்லி இந்த சைடை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு என்ன பண்ணோம்? இங்கே 35, அப்போ 90லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம்னா we will be getting 55 டிகிரி. ஸோ sin 55 கண்டுபிடிச்சோம்னா that's all, you will be getting the answer. The distance B to north of A is 24.58 kilometers. Now what is our second question? How far is B to west of A? ஸோ B to west இப்போ கேட்டிருக்காங்க. B to westனா நம்மளுக்கு தெரியும், it's like this is your, so towards left move ஆகணும். So B to, your question is B to A. So B to A, so it's like
இந்த பி இங்கே வந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே இந்த லைன் சேம் லைன்ஸ் வரும். ஸோ பி டு ஏனா இந்த லைன் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பி வந்து இங்கே வந்துச்சுன்னா ஸோ இந்த லைன் சேம் சொல்கிறோம்ல. ஸோ இது வந்து பி டு ஏன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க வெஸ்ட் சைடு. ஸோ பி டு ஏக்கு ஏ டேஷ். ஸோ இந்த சைடு கண்டுபிடிக்கணும்னா இதே ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஏ டேஷ் ஏ பி. ஸோ ஏபி ஏ டேஷ் ஐ ஹவ் கன்சிடர். இப்போ இதோட காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? ஸோ adjacent side ஏ டேஷ் பை hypotenuse is 30. ஸோ 30 எழுதியாச்சு. காஸ் 55 அவங்க கொடுத்துருக்காங்க 0.5736 இன்ட்டு 30. டினாமில் இருக்க 30 அந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனுக்கு மாறும். 30 இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ டேஷ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் 17.21 is equal to a into a dash. Therefore the distance of B to west of A வந்து எவ்வளவு? 17.21 kilometers. Now third question, how far is C to north of B? இப்போ Cயிலிருந்து north side to Bக்கு போகணும். ஸோ இந்த direction upwards. ஸோ இந்த direction that is CB டேஷ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஆங்கிள் வேணும். இந்த ஆங்கிள் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எப்படி இது ரைட் ஆங்கிள் சொன்னோமோ, கேன் ஐ சே இட் இஸ் அ ரைட் ஆங்கிள்? டோட்டல் டிகிரி எடுத்தால் இது ரைட் ஆங்கிள் மாதிரி, பிகாஸ் இட் இஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன். இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் மாதிரி இருக்கும். ஸோ 90 டிகிரி ஆல்ரெடி இங்கே 48 இருக்குது. மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கும்? 42. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஸோ இந்த ஆங்கிள் வந்து 42 பிசி டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். சைன் 42 வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு. இங்கே ஆங்கிள் 42 வந்துச்சுன்னா இது ஆப்போசிட் சைடு. ஸோ சைன் 42 ஈக்குவல் டு சிபி டேஷ் பை இதோட ஹைப்போட்டன்யூஸ் 32 கிலோமீட்டர்ஸ். ஸோ 32 எழுதிட்டோம். ஸோ சைன் 42 0.06691 கொடுத்துருக்காங்க. 0.6691 இன்ட்டு 32 மல்டிப்ளிகேஷன் போகும். ஸோ இட் பிகம்ஸ் சிபி டேஷ் இஸ் ஈக்குவல் டு சிபி டேஷோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. நார்த் ஆஃப் சி டு பி கேட்டிருந்தாங்க. அதோட வேல்யூ த டிஸ்டன்ஸ் ஆஃப் சி டு நார்த் ஆஃப் பி இஸ் 21.41 கிலோமீட்டர். நவ் லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின்? ஹவு ஃபார் இஸ் பி டு ஈஸ்ட் ஆஃப் பி? ஸோ சியிலேருந்து பிக்கு ஈஸ்ட் சைடு போகணும். ஈஸ்ட்டுங்கிறது ரைட் சைடில் மூவ் ஆகணும். ஸோ ஃப்ரம் சி டு பி, சி இங்கே இருக்குது, சி டு பிக்கு மூவ் ஆகணும். சி டு பி. ஸோ சி வந்து இந்த பாயிண்டில் லை ஆகுதுன்னா அப்போ சி டு பி. ஸோ இந்த இது கேட்குறாங்க, இந்த லைன் கேட்குறாங்க. சி டு பி. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு பிபி டேஷ் எடுத்திருக்கோம். ஸோ பிபி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதோட ஆங்கிள் 42ன்னு எடுத்திருக்கோம். அதே ட்ரையாங்கிள் தட் இஸ் பிசிபி டேஷ். இந்த ட்ரையாங்கிளில் பிசிபி டேஷ் எடுத்திருக்கோம். ஸோ பிபி டேஷோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டன்யூஸ் வரும். இப்போ காஸ் 42 டிகிரி இஸ் ஈக்குவல் டு cos 42 degree is equal to BB dash by இதோட அங்கே ஹைப்போட்டன்யூஸ் வந்து 32. அதாவது BB dash இங்கே இருக்குது, இதோட ஹைப்போட்டன்யூஸ் வந்து 32. இதுக்கு காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் cos 42 is equal to BB dash by 32. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு cos 42 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம கொஷனில். cos 42 ஓட வேல்யூ 0.7431. So 0.7431 into 32. BB dash is equal to 23.78 கிடைக்கும். Therefore the distance from C to east of B. East of B. நீங்கிறப்ப BB dash ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை மட்டும் பாருங்கள், செக் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் பி கெட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் சம். உங்களுக்கு கிரிட்டிக்கலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக சூஸ் பண்ணணுன்னா இந்த சம்மை சூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வரும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, தேங்க்யூ.